ரொம்ப நாள் கழிச்சு சக்திவேல் வாசு நடிப்பில் அவர் கூட சமுத்திரக்கனியும் சேர்ந்து நடிக்க தற்காப்பு ரிலீஸ் ஆகியிருக்கு. எழுதி இயக்கியிருக்கிறது ஆர்.பி. ரவி. ஓப்பனிங் ஷாட்ல இருந்து படத்துல ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் செம்ம பேக்டா கொண்டு போறாரு. இந்த மாதிரி நாம இங்கிலீஷ் படத்துல தானே பார்த்துருக்கோம், தமிழ் படங்கள்ல கூட வருதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், அடுத்தடுத்து வர சீனோட சீக்வன்ஸ். கதையில விளையாடாம கேமரா மூலமாகவும் எடிட்டிங் மூலமாகவும் டைரக்டர் விளையாடி இருக்காருங்க. கதைன்னு பார்த்தா என்கவுண்டர் அப்படின்ற பேர்ல நடக்கிற அட்டூழியத்தை ஹீரோ தட்டி கேட்கிறார். ஆனா அந்த ஹீரோ யாரு, அவரு செய்யறது நியாயமா அப்படின்றது தான் கதை. இந்த சிக்கலான கேள்விக்குள்ள 2 காதல் கதையை வேற சொருவி விட்டு தற்காப்பா ஆர்.பி. ரவி கொடுத்திருக்காரு. சக்திவேல் வாசு வர போர்ஷன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேக்டாகவும் இருக்க, 2 காதல் கதைகள் மாத்திரம் வேணும்னே கஷ்டப்பட்டு திணிச்ச மாதிரி சைட்ல வந்துகிட்டு இருக்கு. அந்த லவ் ட்ராக்ல கதையும் கொஞ்சம் கம்மி, சில நேரத்தில் நடிச்சவங்களும் நடிச்சிருக்காங்கன்னு தெரியற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. படத்தோட நீளத்தை குறைக்கிறதுக்காக இருந்த 2 பாட்டையும் இயக்குனரே தூக்கிட்டார் போல. ஆனாலும் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க மூவ் ஆகுது. வழக்கமாக தமிழ் படங்களில் பார்த்த உடனே பசங்களுக்கு தான் காதல் வரும், ஆனால் இதில் பொண்ணுங்களுக்கு பட்டுன்னு காதல் வந்துடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு சமுத்திரக்கனியோட என்ட்ரி சீன் இருக்கு. சாட்டை படத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் தேடினீங்கன்னா அது சமுத்திரக்கனி தான் சொல்லுவாங்க போல. அது ஏன்னே தெரியலிங்க. இந்த படத்தில் அவர் வந்ததுக்கு அப்புறமா படமும் கொஞ்சம் சூடு பிடிச்சி கிளைமேக்ஸை நோக்கி போகுது. அதே நேரம் அங்கங்கே வசனங்களும் கவனிக்க வைக்குது. உதாரணத்துக்கு, என்ன நீ சாகடிக்கிறதுனால என்னோட சேர்ந்து பல உண்மைகளும் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் கான் பேசுகிற டைலாக் சொல்லலாம் சார். படத்தோட ப்ளஸ்னா அது சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங். கன கச்சிதமாக 2ஐயும் முடிச்சிருக்காங்க. கோட்டை வெட்டுதுன்னா லவ் ட்ராக்ல அதுங்களை ஸ்க்ரீன் பிளேல உட்கார வச்ச இடத்துல அந்த பார்ட்டை மட்டும் டைரக்டர் சார் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு த்ரில்லராக தற்காப்பு இருந்திருக்கும். இப்போதைக்கு படம் ஜில்லா ஜங்கா ஜக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஜக்கு தான் பாஸ்.